வணக்கம். ஸ்வான் ஸ்வாப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இன்கம் டாக்ஸ் பில் 2025 பற்றி விவாதிப்போமா? வணக்கம். உங்களை எல்லாம் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு பிறகு என்ன இன்னைக்கு புதுசாக ஏதோ கேள்வி கேட்க போகிறதா கேள்விப்பட்டேன். என்ன கேள்விகள்? ஹலோ சார், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இன்கம் டேக்ஸ் பில் 1961 பாஸ் பண்ணாங்க. அது ரொம்ப நாளாகவே கொஞ்சம் இதில் இருந்தது. ஸோ இப்போது நேற்று சோஷியல் மீடியாஸ்லேயும் சரி, நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் சரி, புதுசாக இன்கம் டேக்ஸ் பில் 2025 பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதை பற்றி கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. அதோட சாராம்சத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நல்லது. இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்டு வந்துச்சு. இத்தனை வருஷம் ஆச்சு. ரொம்ப நாளாகவே இந்த இதில் சில காலாவதியான செக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி போட்டு கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, டைரக்ட் டேக்ஸ் கோட் பில்லு 2010 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2010. அதுக்கு பிறகு அந்த பில்லை பாஸ் பண்ண முடியாமல் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன் ட்ராப் பண்ணாங்கன்னா, அதில் லெஜிஸ்லேட்டிவ் டிலே. ஏன்னா பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய கொரிஸ் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் லெஜிஸ்லேட்டிவ் டிலே இருந்துச்சு. அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் பில்லை யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு பார்த்தா ஸ்டேக் ஹோல்டர்மாங்கல்ல, ஸ்டேக் ஹோல்டரும் நிறைய பழைய பில்லை மாற்றக்கூடாது, அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அடுத்தது என்னென்னா, கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன உடனே இந்த பில் என்ன ஆகிட்டு, அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போவும் இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே நீங்கள் மீடியாவில் பார்த்துட்ருப்பீங்க, ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த பில்லை நேற்று மெஜாரிட்டியே இல்லாமல், எந்த டிஸ்கஷன் இல்லாமலே இந்த 2025 இன்கம் டேக்ஸ் பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் இது எங்கே போகும்னா ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபா உங்களுக்கு தெரியும், அது எல்டர்ஸ் இருக்கிற சபை. அதில் இது பாஸ் பண்ணணும். அதில் டிஸ்கஸ் பண்ணி பாஸ் பண்ண உடனே அது யாருக்கு போகிறோம், நம்ம குடியரசுத் தலைவருடைய அக்செப்டுக்கு போகிறோம். குடியரசுத் தலைவர் அக்செப்ட் கொடுத்த பிறகு இந்த பில்லு ஆக்ட் ஆகிடும். புரியுதா? இது இது உங்களுக்கு தெளிவுதானே? இதை தவிர வேறு ஏதாவது கேள்விகள் இருக்காமல் சம்மந்தப்பட்டது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம். ஆமாம் சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த பில் ரைஸ் பண்ணுறதுக்கான இதோடைய முக்கிய அம்சங்கள் என்ன சார்? முக்கிய அம்சங்கள் வேறு ஒன்றும் இல்லைம்மா. இதில் சட்டத்தை நீங்கள் படித்து பார்த்துட்டிங்கன்னா, இன்கம் டேக்ஸ் பில்லை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்புகள். இதில் சில சட்டங்கள்லாம் காலாவதியான சட்டங்கள். இப்போ இதெல்லாம் என்னென்னா, எங்களை மாதிரி ஆடிட்டர்களுக்கு என்ன ஆகணும், 1961 சட்டத்தை நாங்கள் மறக்கணும், புது சட்டத்தை படிக்கணும். பரீட்சை எழுதுறவங்க 1961 சட்டத்தை எழுதியிருப்பான், பாஸ் பண்ணியிருப்பான். அதுக்காக திருப்பி பரிட்சை எழுத முடியாது. இப்போ 2025 ப்ராக்டிஷனர்ஸு, ஸ்டேக் ஹோல்டர்ஸு எல்லாரும் இதை படிக்கணும். அதுக்காக இந்த பில்லை 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1961 சட்டத்தை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜர்கான்பாங்க. சில இதெல்லாம் நமக்கு புரியாது. அதனால இந்த சட்டத்தை எளிய முறையில் சட்ட சொற்களை எடுத்துட்டு சிறு வணிகர்களும் இதை புரிஞ்சுக்கொள்கிற விதமாக மாற்றணும்னு ரொம்ப நீண்ட நாள் ஆசை. அதில் தான் இந்த கவனத்தை செலுத்தி இந்த சட்டத்தை நடைமுறை பண்ணணும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வேண்டாத பிரிவையெல்லாம் நீக்கிட்டாங்க. வேறு எதுவும் இருக்கா சார்? இந்த சட்டம் எப்போலேருந்து அமலுக்கு வருது? சட்டம் அமலுக்கு வர்றது இப்படியே ஒழுங்கான முறையில் போச்சுன்னா 1/4/2026 சட்டம் அமலுக்கு வந்துடும். 1/4/2026 அமலுக்கு வந்துடும். இதில் விரும்பாத பழைய பிரிவுகளெல்லாம் நீக்கிட்டாங்க. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தத்தில் வருமான வரி சட்டத்தில் நிறைய அத்தியாயங்கள் இருக்குது. அதே மாதிரி 536 செக்ஷன், 536 செக்ஷனு, 16 ஷெடியூல்ஸ்.
எல்லாம் வந்து பார்த்து எல்லாத்தையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க. ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இப்போ வந்து புதுசாக வந்து சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. வேறு ஏதாவது இருக்குதா சார்? புதிய வருமான வரி அளவும் அந்த விகிதம் அது எதுவும் மாற்றப்பட்டுள்ளதா? இதில் முக்கியமானது ஒன்றுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் இயர், அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஃபைனான்ஷியல் இயர் வந்து 1 நாள் ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும். அசஸ்மெண்ட் இயர் எப்படி? ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சதுலேருந்து அடுத்த வருஷம் தான் அசஸ்மெண்ட் இயர். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இது ரெண்டையுமே இது பண்ணிவிட்டு ஒரே ஒரு இதை டேக்ஸ் இயர்னு மாற்றிட்டாங்க. டேக்ஸ் இயர்னு மாற்றியாச்சு. இந்த இதில் வந்து டேக்ஸ் இயர்னு மாற்றியாச்சு. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, வருமான வரி இல்லை ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, வருமான அளவு மாற்றங்கள் இருக்கா, வரி விகித மாற்றங்கள் இருக்கான்னு கேட்குறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஓல்டு ரெஜியூம் நியூ ரெஜியூம் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள வருமான வரி வருது பார்த்தீங்களா, 2025 அது பாஸ் ஆகிட்டுனா 3 லட்சம்னு இருந்துச்சுல்ல, அதை வந்து 4 லட்சமாக்கிட்டாங்க. 0லேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் எந்த விதமான வரியும் கிடையாது. 4,01,000 8 லட்ச ரூபா வரைக்கும் 5%. அதே மாதிரி 8,01,000 12 லட்சம் வரைக்கும் 10%. 12,01,000 16 லட்சம் வரைக்கும் 15%. 16,01,000 20 லட்சம் வரைக்கும் 20%. 20,01,000 24 லட்சம் 25%. 24 லட்சத்துக்கு மேலே 24 லட்சத்துக்கு 1க்கு மேலே போகும்போது மேக்ஸிமம் ரேட் வந்து எவ்வளவு? 30%. 30%. இப்போ உடனே நீங்கள் கேட்கலாம், சார் போன பட்ஜெட்டில் வந்து 12 லட்சம்னு சொன்னாங்களே, இதில் நீங்கள் வந்து சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்கே அப்படின்னு. அந்த 12 லட்சம் அப்படி இருக்குமா? போன வருஷம் ரிபேட் வந்து வேறு 12 லட்சம் போது கொஞ்சம் ரிபேட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து அந்த ரிபேட் வந்து 60,000 ஆகி. ஏன் அப்படி 60,000 ஆச்சு? அங்கே வந்து பேசிக் ரேட்டை வந்து கூட்டிட்டாங்க. அந்த 3 லட்சங்கிறத 4 லட்சமாக ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி தள்ளுபடி செக்ஷன் பார்த்தீங்களா, 80C 80D, அது சாப்டர் 6Aன்னு ஒன்று உண்டு பார்த்தீங்களா, அது எல்லாம் வந்து அப்படியே கம்மி ஆகும். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்காமா சார்? இதனால மக்களுக்கு என்ன பயன் சார்? மக்களுக்கு என்ன பயன்? ஜிஎஸ்டி இருக்குது, வருமான வரி இருக்குது. என்ன பயம்ங்கிறது நம்ம சொல்ல முடியாது. வாட் யூ ஏர்ன் யூ ஹேவ் டு பே த டேக்ஸ். அது வந்து இன்கம் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ். என்ன உங்களுக்கு 2 டேக்ஸ் இருக்குது, டைரக்ட் டேக்ஸு இன்டைரக்ட் டேக்ஸுன்னு இருக்குது. இது வந்து டைரக்ட் டேக்ஸ் வரும்போது பலன் சொல்ல முடியாது. யார் சம்பாத்தியம் பண்ணுறானோ அவன் வந்து நீ டேக்ஸை கட்டு. அதுதான் முக்கியம். அதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து இந்த கிரிப்டோ கரன்சி, என்எஃப்டி அதெல்லாம் இப்போ நிறைய வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருக்குது. கேபிட்டல் கெயினில் வந்து அது வந்து கிடையாது. கேபிட்டல் கெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் படிச்சிருக்கலாம். அந்த கான்செப்ட் பூரா என்ன ஆச்சு, இதில் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி என்எஃப்டியும் உள்ளே சேர்த்துட்டாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியம் என்னதுன்னா, இப்போ நீங்களாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீஃபண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாட்டினா நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்க முடியாது. ஆனால் இந்த புது சட்டத்தில் நீங்கள் ரீஃபண்ட் வந்து காலாவதி ஆனாலும் வாங்கலாம். எப்போ ஏதோ டெக்னிக்கலாக ஏதாவது தவறு நடந்தாலோ இல்லாட்டினா அந்த அசஸிக்கு ஏதோ சோம்பலாமல் இருந்தாலோ நீங்கள் ப்ராப்பர் ரீசனை சொல்லி அந்த ரீஃபண்டை வாங்குறதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த காம்ப்ளிகேஷன் என்னன்னா, இந்த டிடிஎஸ் டிசிஎஸ்ன்னு படிச்சிருக்கீங்க, டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸு, டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். இதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறத வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து எளிமையாக ஆக்கியிருக்காங்க. இதுதான் நான் சாராம்சம் சொல்கிறேன். இன்னும் வருகின்ற காலங்களில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். வேறு ஏதாவது இருக்கா? இல்லை சார், இப்போ கேட்ட வரைக்குமே எல்லாமே கிளியராக இருக்குது. கிளியராக இருக்குல்ல? அப்போ அடுத்த செஷனாக நம்ம அடுத்ததை வச்சுக்கிட்டோம். ஓகே சார். சரியாமா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.